ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை 3 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் 4-5 பச்சை மிளகா எடுத்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். தக்காளி 8 தக்காளி நான் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி 1 kg அளவுக்கு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான அளவுகள் தான் இது. தக்காளியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மெஞ்சு வந்ததுமே நாம் தேவையான அளவு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மட்டன் பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 kg மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மட்டனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நாம் குக்கர் ஜாடை மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஜாரி மூடி வச்சுட்டு 7 விசில் கிட்ட நான் விட்டு எடுத்துக்கிறேன். 7 விசில்லே மட்டன் நல்லா வெந்துடும். நம்ம வாங்குகிற ஆட்டை பொறுத்து இருக்குது. ஸோ எனக்கு நல்லாவே வெந்துருந்துச்சு. பட் பிரியாணிக்கு 90% வரைக்கும் வெந்திருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் நான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் மீதி அந்த 10% நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், நான் 7 விசிலில் எனக்கு மட்டன் நல்லா வெந்திருந்தது. இது கூடவே எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து 1 hourல ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே அளவுக்கு நான் அதிலே கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அதனால் நான் 2.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்திருந்த அரிசியை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலி நான் குக்கரை மூடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 5 விசில் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். 5 விசிலுக்கு அப்புறம் சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.